அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாடப்பகுதியில் விடிவதற்குள் அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த கதை கூப்பாரா எழுதலை. விடியுமா அப்படின்ற ஒரு கதையை தான் கூப்பாரா என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. அவர் எழுதின இந்த விடியுமா கதையை தான் நமக்கு பாடமாக வச்சிருக்கிறாங்க. நம்ம கவனிக்கலாம். விடியுமா. கூப்பா ராஜகோபாலன். முன்னுரை. 1902 கும்பகோணத்தில் பிறந்த இவர் தமிழ் சிறுகதையின் மறுமலர்ச்சிக்கு வித்துவிட்ட முக்கியமான எழுத்தாளர்களில் இவர் ஒருவர். பெண்களின் உணர்வுகளை மிக நுட்பமாக எழுதக்கூடியவர். அந்த வகையில் எழுதிய விடியுமா என்ற சிறுகதையின் கருத்துக்களை கீழ்வரும் கட்டுரையின் மூலம் காண்போம். கதை மாந்தர்கள். சிவராம ஐயர் கணவன், குஞ்சம்மாள் மனைவி, குஞ்சம்மாளின் தம்பி, குஞ்சம்மாளின் தாய். கதை சுருக்கம். குஞ்சம்மாளின் தாய் வீடு. குஞ்சம்மாள் தன் தாய் வீட்டிற்கு பண்டிகைக்காக வந்திருந்தாள். குஞ்சம்மாள் கணவனை பார்க்க மீண்டும் செல்லவில்லை. அவள் இங்கு வந்து 2 மாதங்கள் ஆகிவிட்டன. குஞ்சம்மாளின் தாய் வீடு கும்பகோணம், கணவன் இருக்கும் இடம் சென்னை. குஞ்சம்மாளின் வீட்டை தேடி வந்த ஒரு தந்தி. தொழில்நுட்பங்கள் பெரிதும் வளர்ச்சி அடையாத அந்த காலகட்டத்தில் தந்தியின் மூலமே தங்களுடைய தகவல்களை பரிமாற்றம் செய்து கொண்டனர். தந்தியின் மூலமாக வரக்கூடிய பெரும்பாலான செய்திகள் துன்ப செய்தியாக மட்டுமே அமையும். குஞ்சம்மாளின் வீட்டிற்கு வந்த தந்தி செய்தியும் இவர்கள் நினைத்ததை போலவே துன்பத்தின் செய்தியாகவே அமைந்தது. தந்தியில் எழுதப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல். சிவராம ஐயர் டேஞ்சரஸ் என்று ஒரு துன்பமான செய்தி அந்த தந்தியில் எழுதப்பட்டிருந்தது. அந்த தந்தி ஜெனரல் ஹாஸ்பிட்டல் சென்னையிலிருந்து வந்திருந்தது. அந்த தகவலை கண்டு குஞ்சம்மாளும் அவரது வீட்டாரும் இழுந்து போய்விட்டார்கள். இரவு நேர ரயில் பயணத்தில் குஞ்சம்மாளும் அவரது தம்பியும். குஞ்சம்மாள் அதிர்ச்சியான தகவலை கண்டு அவள் நம்பவே இல்லை. இப்படியெல்லாம் நடந்திருக்காது என்ற பதட்டத்துடனே தன் கணவனை பார்க்க புறப்படுகிறாள். அவளுடனே அவளது தம்பியும் சேர்ந்து இரவு 8 மணி ரயிலில் புறப்பட்டார்கள். இருந்து புறப்படும் முதல் ரயிலே இதுதான். சிவராம ஐயருக்கு என்ன நடந்ததோ என்ற அவசரத்தில் அந்த ரயிலில் பதற்றத்துடன் புறப்படுகிறார்கள். குஞ்சம்மாளை அவரது தம்பி சமாதானப்படுத்துதல். மிகவும் பதட்டத்துடன் இருக்கும் குஞ்சம்மாளை அவரது தம்பி, இப்படியெல்லாம் நடந்திருக்காது, உன்னை வர வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே மாமா இவ்வாறு பொய்யான தகவலை அனுப்பியிருக்கிறார், நீ பயப்படாதே என்று அவன் பேசிக்கொண்டே வருகிறான். அவ்வாறு இரவு நேரத்தில் பயணம் செய்யும் இருவரும் பதட்டத்துடனே பயணம் செய்கிறார்கள். காலை விடிந்தால் மட்டுமே அந்த உண்மை தெரிய வரும். அதுவரை இவர்களுக்கு என்ன ஆயிருக்குமோ என்ற கவலைதான் மனதை உலுக்கியது. மனதில் பல எண்ணங்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறது. விடிய கூடிய அந்த விடியலே என் வாழ்க்கை தீர்மானிக்கப் போகிறது என்ற குஞ்சம்மாளின் மனம் அலைப்பாய்கிறது. குஞ்சம்மாளின் தம்பி, மாமா நம்மை அழைத்து கொண்டு செல்ல எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்து காத்திருப்பார் என்று பொய் வார்த்தைகளை கூறி அவளை ஆற்றுவித்து கொண்டிருந்தான். பதட்டத்துடன் செல்லும் இவர்களின் ரயில் பயணத்தில் ஒரு பெண்மணியை குஞ்சம்மாள் காண்கிறாள். விழுப்புரம் ரயில் நிலையத்தில் வந்து நிற்கிறது. அப்பொழுது மணி 1. அந்த ரயிலில் ஒரு பெண்மணி வருகிறாள். அவள் வந்து குஞ்சம்மாளிடம் பக்கத்தில் அமர்கிறாள். உடனே குழப்பத்துடன் இருக்கும் குஞ்சம்மாளிடம் அந்த பெண்மணி பேசத் தொடங்குகிறாள். அவளும் தன் பதட்ட செய்தியெல்லாம் அந்த பெண்மணியிடம் கூறுகிறாள். இவ்வாறு பேசி கொண்டிருந்த அந்த பெண்மணி குஞ்சம்மாளிடம் பூவினை கொடுக்கிறாள். அது குஞ்சம்மாளுக்கு தெய்வமே வந்து உன் கணவனுக்கு ஒன்றுமில்லை, நீ பயப்படாதே என்று கூறியது போன்று இருந்தது. அதன் பின் நடக்கவிருக்கும் நிகழ்வை பதட்டத்துடன் எதிர்பார்த்தல். இவ்வாறு பல பதட்டத்துடன் மனக்குழப்பத்துடன் இருக்கும் குஞ்சம்மாளுக்கு விடியும் அந்த விடியலே தீர்வை கொடுக்க போகிறது. ரயில் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்துவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக காலை பொழுது மலர்கிறது. தம்பி கூறியது போல் சிவராம ஐயர் ரயில் நிலையத்திற்கு வரவில்லை. இதை கண்டு இன்னும் பதட்டம் அதிகமாகிறது. பிறகு கணவன் வீட்டை நோக்கி குஞ்சம்மாள் செல்கிறாள். வீடும் பூட்டி போட்டு கிடக்கிறது. உடனே இருவரும் சென்னையில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு செல்லுகிறார்கள். பதட்டம் முழுவதும் முறிவடையும் தருணம். ஆஸ்பத்திரிக்கு
பதட்டத்துடன் ஓடி வருகிறார்கள் இருவரும். அங்கு டாக்டர், நீங்கள்தான் சிவராம ஐயரின் உறவினர்களா என்று கேட்கிறார். உடனே ஆம், நாங்கள்தான் என்று இருவரும் கூறுகிறார்கள். இவர்களை அரை மணி நேரம் காக்க வைக்கிறார் டாக்டர். அரை மணி நேரம் முடிந்து டாக்டர் கூறியது, சிவராம ஐயர் நேற்று இரவே இறந்து விட்டார் என்ற அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார். இதை கேட்ட தம்பி மிகவும் கவலைப்பட்டார். தன் அக்காவை திரும்பி பார்க்கிறான். ஆனால் அவள் நேற்று ரயிலில் இருந்த பதட்டம் எல்லாம் மறந்து போய் அமைதி பெற்று பெருமூச்சு விடுகிறாள். என்ன என்று யோசித்தான். ஆம், விடிந்து விட்டது. தன் பதட்டத்திற்கு ஒரு முடிவும் கிடைத்து விட்டது என்று கதையை முடிக்கிறார் கூப்பாரா. யாருடைய உயிர் போகக்கூடாது என்று நினைத்தாலோ அவருடைய உயிர் போய்விட்டது. இனி துன்பப்பட்டு என்ன பயன் என்ற ஒரு நிம்மதி அவளுக்கு வந்துவிட்டது. குஞ்சம்மாளுக்கு இருந்த பதட்டம், மனக்குழப்பம் எல்லாம் அந்த விடியல் பொழுது தீர்வு கொடுத்து விட்டது. கதையின் மைய கருத்து, நாம் ஒரு பொருளையோ அல்லது ஏதாவது செய்தியை பார்க்கும் பொழுதோ தன் மனமானது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். அது நடப்பது துன்பமாகவும் இருக்கலாம், இன்பமாகவும் இருக்கலாம். ஆனால் அது நடக்கும் முன் வரை இருக்கும் எதிர்பார்ப்பும் பதட்டமும் குழப்பமும் அது நடந்தவுடன் அனைத்தும் மறந்துவிடும் என்ற இயல்பை, இரவு நேரத்தில் தொடங்கிய பதட்டமும் எதிர்பார்ப்பும் காலை நேரத்தில் மறைந்து போனது என்ற உலக இயல்பை பெண்ணின் மனதோடு விடியுமா என்ற சிறுகதையின் மூலம் கூப்பாரா அவர்கள் எடுத்து காட்டியுள்ளார். முடிவுரை: தன் பதட்டமும் எதிர்பார்ப்பும் சில நொடி பொழுது வரைதான் என்பதை விடியுமா என்ற சிறந்த கதையின் வாயிலாக தெளிவாக கண்டு கழித்தோம். மிக சிறப்பாக இந்த கதையை கூப்பாரா அவங்க எழுதியிருக்கிறாங்க. நாம் தொடர்ந்து படித்து மகிழ்வோம். நன்றி.